எல்லாமே தீர்மானிக்கப்படுறது எது மூலமானா ஜெனட்டிக்ஸ், அதாவது மரபணு மூலமா. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எடுத்துக்கிறது, ஸோ இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்னால நம்மள நிறைய பேருக்கு 20 வயசுலேயே வந்துடுது. விட்டமின் B12 டிஃபிஷியன்சி, தைராய்டு இம்பேலன்ஸ், இந்த குறைபாடுனால கூட உங்களுக்கு பிட்யூட்டரி சுரப்பி சரியாக வேலை செய்யலைன்னா கூட நம்ம ஐ ப்ராப்ளம்ஸ் வருது. ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு அந்த மாதிரி பிளாண்ட் ஷேட்ஸான கலர் கொடுக்குற ஒரு நிறமி. இதுக்கு என்னதான் தீர்வு, என்ன பண்ணலாம், சரியான முறையில் இந்த நரமுடி பிரச்சனைக்கு தீர்வு எப்படி காணலாம் அப்படின்னு early grey hair அப்படிங்கிற பிரச்சனைக்கு வாய்ப்பே இல்லை. 60 வயசு ஆனாலும் 20 வயசு மாதிரி எங்காவே இருக்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம nishaselvapassion சேனல்ல ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா நரமுடி. நரமுடி அப்படிங்கிறது நமக்கு 60 வயசுல வந்தால் பரவாயில்ல, அது இயற்கையான விஷயம்தான். ஆனால் இப்போ நம்மள நிறைய பேருக்கு 20 வயசுலேயே வந்துடுது. அது ரொம்ப வேதனையான விஷயமா தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம அந்த நரமுடி பிரச்சனைக்கான காரணங்கள் என்னென்ன, அதற்கான தீர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல சுரக்கிற கெரட்டின், ஹேரு, நெயில்ஸு இதெல்லாம் க்ரோத் ஆகுது. மெலனின் அப்படிங்கிற நிறமையை தான் நமக்கு பிளாக் கலர் கொடுக்குது. இந்த மெலனின் 2 டைப்ஸ் ஆஃப் மெலனின்ஸுக்கு. ஒன்று யூ மெலனின், அது பிளாக் அண்ட் ப்ரௌன் ஹேர் கொடுக்கும். இன்னொன்று ஃபியோ மெலனின், அது ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு அந்த மாதிரி பிளாண்ட் ஷேட்ஸான கலர் கொடுக்குற ஒரு நிறமி. இந்த நிறம், அதாவது நம்மளோட ஸ்கின் டோன், அப்புறம் நம்மளோட ஹேர் கலர், இது எல்லாமே தீர்மானிக்கப்படுறது எது மூலமானா ஜெனட்டிக்ஸ், அதாவது மரபணு மூலமா. இந்த early grey hair பிரச்சனை எதனால வருது, இம்பார்ட்டண்ட்டான ரீசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஜெனட்டிக்ஸ்னால, மரபணு மூலமாக வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. விட்டமின் B12 டிஃபிஷியன்சி, தைராய்டு இம்பேலன்ஸ், அதனாலையும் நரமுடி பிரச்சனை வரும். பிட்யூட்டரி சுரப்பி சரியாக வேலை செய்யலைன்னா கூட நமக்கு நரமுடி பிரச்சனை வரும். அயோடின் குறைவாக இருந்துச்சுன்னா அதனாலேயும் நமக்கு நரமுடி பிரச்சனை வரும். காப்பர் டிஃபிஷியன்சி, அனிமியா, அதாவது ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குறைபாடுனால கூட உங்களுக்கு கிரே ஹேர் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறதுனாலையும் நமக்கு கிரே ஹேர் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எடுத்துக்கிறது, ஸோ இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்னாலையும் நரமுடி பிரச்சனைகள் வருது. டேண்ட்ரஃப் இருக்கும் நிறைய பேருக்கு ஹேரில், ஸோ அதனாலேயும் நரமுடி பிரச்சனைகள் வரும். சேம் டைம் நம்ம ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இருக்கிற ஷாம்பூஸ் யூஸ் பண்ணும்போது அதனாலேயும் நமக்கு நரமுடி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரீசன்ஸ். சரி, இப்போ இது காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுக்கு என்னதான் தீர்வு, என்ன பண்ணலாம்? நம்மள நிறைய பேர் இந்த நரமுடியை ஒரு ஸ்டிக்மாவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நரமுடியோட வெளியில் போகிறத பெரிய பிரச்சனையாக தான் பார்க்குறாங்க. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குது, கான்ஃபிடென்ட் லெவலில் ரொம்ப அவங்களுக்கு குறைக்குது. மக்கள் இந்த நரமுடி பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு இன்ஸ்டண்ட்டான தீர்வுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா டைக்கு போகிறாங்க. ஸோ இப்போ கடைகளில் கிடைக்கிற டை மோஸ்ட்லி மெட்டாலிக் டை, இன்னொன்று ஹெர்பல் டை. ஸோ இது 2 டைலையுமே அமோனியாவோட கண்டென்ட் கண்டிப்பாக இருக்குது. ஹெர்பல் டை அப்படின்னு சொன்னால் கூட அதுலேயும் அமோனியாவோட கண்டென்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஹேர் டேமேஜ் ஆகுது, ஐ ப்ராப்ளம்ஸ் வருது. அதே மாதிரி சம் ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க என்னென்னா கேன்சர் கூட இதனால் வருது. இப்போ நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு நம்ம இயற்கையான முறையில் இந்த நரமுடி பிரச்சனைக்கு தீர்வு எப்படி காணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் பேலன்ஸ்டான ஃபுட்டை எடுத்துக்கிறது. டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டு கூட நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை நிறைய எடுத்துக்கலாம். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா அந்த கருவேப்பிலை சும்மா தாளித்து போட்டிருக்கோம், அதை சாப்பிடவே மாட்டாங்க, எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. பட் அப்படி பண்ணாதீங்க. கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களோட நரமுடி பிரச்சனைக்கு. கீரை வகைகள், க்ரீன் வெஜிடபிள்ஸ், முருங்கைக்கீரை முக்கியமாக நமக்கு ஈஸிலி அவைலபிளாக இருக்கும். ஸோ முருங்கைக்கீரை, அப்புறம் எக்கு, மில்க் ப்ராடக்ட்ஸு, டேட்ஸு, ஸோ பப்பாயா, ஆரஞ்சு, omega-3 நிறைஞ்ச ஃபேட்டி ஃபிஷ்ஷு. 2வது தீர்வு தான் நம்மளோட ஹேர் ஆயில் சீக்ரெட். ஆல்ரெடி ஹேர் கிரே ஆனவங்களுக்கும் சரி,
கிரே ஹேர் இல்லாமல் நார்மலாக நல்ல ஹேர் இருக்கவங்களும் சரி இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது ரெகுலராக உங்களுக்கு இந்த எர்லி கிரே ஹேர் அப்படிங்கிற பிரச்சனைக்கு வாய்ப்பே இல்லை, வரவே வராது. நீங்கள் 60 வயசு ஆனாலும் 20 வயசு மாதிரி யங்காகவே இருக்கலாம். இந்த ஒரு ஹேர் ஆயில் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனாக கண்டிப்பாக இருக்கும். வாங்க அந்த ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேச்சுரலாக நம்மளோட வீட்டில் கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த இன்க்ரீடியன்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நம்ம 10 பொருள் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே ஈஸிலி அவைலபிள் தான். டைரெக்டாக கிடைக்கலனா கூட இப்போ வந்து பவுடர் மாதிரி நிறைய ஆயுர்வேதிக் ஷாப்பில் வந்து இதெல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா, நம்ம தமிழில் வந்து சோற்று கத்தாழை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அது. அடுத்தது வந்து நீம், ஒரு கைப்பிடி அளவுக்கு நீம் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 2 லெமன், சின்ன சைஸ் லெமனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் செம்பருத்தி, ஹைபிஸ்கஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ செம்பருத்தி தமிழில், அது வந்து ஒரு 7-8 பூ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தியோட இலை எடுத்து வச்சுருக்கேன், ஹைபிஸ்கஸ் லீஃபு. அடுத்தது கறி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை. அப்புறமா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். எதை ஸ்கிப் பண்ணாலும் இதை வந்து ஸ்கிப்பே பண்ணாமல் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். பிருங்கராஜா, அதாவது தமிழில் வந்து கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்திருக்கேன். அப்புறமா இது வந்து மருதாணி பவுடர். உங்களுக்கு மருதாணி வந்து லீஃப் கிடைச்சதுன்னா நீங்கள் மருதாணி லீஃபே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு லீஃப் கிடைக்கல, ஸோ அதனால நான் மருதாணி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து இண்டிகோ பவுடர். அப்படின்னா நம்மளுக்கு வந்து தமிழில் வந்து அவுரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவுரி லீஃப், அந்த லீஃபோட பவுடர். எனக்கு அதுவும் வந்து டைரெக்டாக கிடைக்காதனால அவுரி லீஃப் பவுடராக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்தது வந்து இது வந்து நெல்லிக்காய் பவுடர், ஆம்லா பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைகளில் நீங்கள் ஆயுர்வேதிக் ஷாப்பில் கேட்டிங்கன்னா எல்லா ஐட்டம்ஸும் வந்து உங்களுக்கு ஆயுர்வேதிக் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இது வந்து நெல்லிக்காய் பவுடர், ஆம்லா பவுடர். இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் ஆயிலை வந்து பண்ண போகிறேன். 1/2 லிட்டருக்கு வந்து இவ்வளோ வந்து போதுமானது. ஸோ நீங்கள் குவான்டிட்டி நிறைய செய்கிறீங்க அப்படின்னா 1 லிட்டர் அப்படி செய்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இதெல்லாம். ஸோ அவ்வளோதான். இது ஒரு பெரிய மெஷர்மெண்ட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம ஒரு கைப்பிடி அந்த மாதிரி தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து நம்ம கணக்கில் வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியானது தான். இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் போட்டு, நீங்கள் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இது எல்லாமே மிக்சியில் ஆட் பண்ணி ஆயில் விட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ ஆயில் விடாமல் கண்டிப்பாக தண்ணி சேர்க்கவே கூடாது. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு ஆயில் விட்டு நல்லா வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இண்டிகோ பவுடரையும் சேர்த்துடலாம். அப்புறம் மருதாணி பவுடர் எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஆம்லா பவுடர், நெல்லிக்காய் பவுடர், இது 3யுமே அப்படியே கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் விட்டுட்டு அரைச்சிட்டு
வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்லாம் தேவையில்ல. நம்ம வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக சொல்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 லிட்டர் ஆயில் வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே 1/2 லிட்டர் ஆயிலை வந்து ஒரு கடாயில் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. கோகோனட் ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து ஆடின எண்ணெய் வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடைகளில் பியோர் கோகோனட் ஆயில் கிடச்சிங்கன்னா நீங்கள் அதே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்தேன். நல்லெண்ணெய் வந்து நல்லா நம்ம கூலாக வச்சுட்டேன். ஸோ அதனால் நான் நல்லெண்ணெயும் வந்து 1 கப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டருக்கு 1 கப்பு மட்டும் நல்லெண்ணெய் இருக்கணும். ஆயில் நல்லா கொதித்து முடிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு 3 ஹவர்ஸ் வந்து அது நல்லா ஆற விடணும். அதுக்கப்புறமா நமக்கு எந்த கண்டெய்னர் வேணுமோ அந்த கண்டெய்னரில் வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த ஆயிலை வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எத்தனை நாள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம சில பேருக்கு வந்து இந்த ஆயில் வச்சுட்டு ஒரு நாள் முழுக்க இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக நினைப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, ஓவர் நைட் வந்து இந்த ஹேர் ஆயிலை நல்ல தலையில் இப்போ நான் மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா பாப்பாவுக்கு, அந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் எழுந்திரிச்சு நீங்கள் நல்லா ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி யூஸ் பண்ணுங்கள். டெய்லி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வீக்லி ட்வைஸ் 2 நாள் யூஸ் பண்ணுறதுனா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நரமுடி பிரச்சனைக்காக மட்டும் இல்லை, அட் த சேம் டைம் உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். முடி கொட்டுறது, அப்புறம் நிறைய பேருக்கு வந்து பொடுகு பிரச்சனை இருக்கும், டேண்ட்ரஃப், அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ நிறைய பேருக்கு. ஸோ இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ரெகுலராக உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்காது, நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும், ஹேர் ஃபாலே இருக்காது, அப்புறம் நரமுடி பிரச்சனை அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு 3 in 1 இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட நிஷா செல்வா பேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோஸ் நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். டேக் கேர். அன்டில் தென், பாய் ஃப்ரம் நிஷா.